பாருங்கள் ஐயா, வணக்கம். வாருங்கள். வணக்கம். யார் நீங்க? நீங்க யாரு? நான் எங்க அப்பாவுக்கு பிள்ளை. சாமி, நான் எங்க அப்பானுக்கு மகன். இருனே, உன்னை பத்தி ஒரு விஷயம், கொஞ்சம் ஸ்டாண்டை தள்ளிவிங்க. ரொம்ப கோவக்காரன், பாயிண்ட்டை பிடிச்சி தான் பேசுவேன், பிடிச்சா வர மாட்டேன். ஆமா, அதுக்கு தலைவரை வந்தேன். நானும் என்னவோ நினைச்சேன். அவன் சொல்றாங்க, நீங்க எடுத்து வைக்கிறீங்க பாருங்க. ஏய், உனக்கு என்ன வேணும்? அவன் சொல்றான்லடா, அதை கேள்றா முதல்ல. ஏங்க அப்பா, அவனால ஒரு செட்டு, ரெண்டு பேரும். ஒரு செட்டு நிறைய வித்த கத்தி வச்சிருக்காங்க. கல்யாணி, கல்யாணி. உங்களோட வயசு கூட தான். ஏய், ஆக கழுவங்காலி இருந்தாலும் கல்யாணி, சிங்கத்தூர, நான்லாம் ஒரு செட்டு. கலைமாமணி வரப்போகுது. பரவாயில்லைங்க. நான் என்ன கலைமாமணிக்கு கலைமணிக்கு வேணா எழுதி போடுவான். அவச்சாரம் செய்வராயிரம் உள்ளம் தேடி வந்தால் விபச்சாரம் செய்யக்கூடாது. உபச்சாரம் செய்வது தமிழ் ஒரு மரபு. சரி. ஒப்பிடும் முகவனந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிடா கூழ் வார்த்தாலும் என்பது அமிர்தமாகும். சரி. முப்பழமுடு வாழ நம் முகங்கெட்டு திருவாராயின் கப்பைய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே. நாங்க இதான் வரவேற்பு. ஏன் உங்க தலையெல்லாம் அப்படி இருக்கியா? எனக்கா? இது ஆரம்பத்திலேருந்தே தேங்காய் தேய்க்காம விட்டேன், அப்படி ஆயிடுச்சு. ஆனா இது உண்மையாவே நல்லா இருக்கு. இயற்கையாவே இப்படி இருந்தீங்கன்னா அருமையா இருக்கும் போல இருக்கு. யாருமே பொண்ணு தர மாட்டாங்க, இப்படி பிச்சைக்காரனா தெரிய வேண்டியதா. யாருக்கு? உங்க மயனுக்கா? பேரனுக்கு. சரி சரி. பொண்ணு வேணுமாம்ல? எந்த வயசுல? யாரையா நீர்? நீங்க யாரு? அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கனிப்பிரியா கந்தா, கனகப்பிரியன், நாரதன் என்று அழைப்பார்கள். உண்மையாகவே நீங்க தானா? நான் தான். நீதானா? இல்ல நீங்க தானா? நான் தான் ஐயா. முத மேலோகத்துல இருந்து இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. பூலோகம்? ஆமா. இங்க எதுக்கு வந்தீங்க? ஈராக்கு 14 லோகம் சென்று வருவது நம்முடைய வேலை. எது? ஈராக்கு? ஆமா, ஈராக்கு. அதெல்லாம் பிரச்சனை வந்து மதுரையில் இருக்க முக்காவாசி பெட்ரோல் பங்க் அடிச்சு விட்டாங்க. ஏன்? கேஸ் இல்ல, பெட்ரோல் இல்ல. ஆமா ஆமா, தட்டுப்பாடு. எங்கேயோ பிரச்சனை நடந்துச்சுன்னா எங்கெல்லாம் பாதிக்குங்கிறது தெரியுதுல்ல. ஆமா, பிரச்சனை அங்கதான் நடக்குதே, நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னா அதனால நமக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுதுங்கிறது தெரியணும்ல. அதனாலதான் எங்கேயோ நடக்கிறத கண்டுக்காம எப்பொழுதுமே விட்டக்கூடாது. என்னப்பா? பெரிய ஆள் தாங்க, ஆனா கொஞ்சம் கழுவங்காலின்னு தான் தெரியாம போச்சு. சரி, இப்பதான் எனக்கு தெரியுது. ஆள் ஒரு மாதிரியா. ஆனா நல்லா ஒரு வசனமா இருந்தாலும் திருவசனமா நல்லா சொன்னீங்க. லூசு மாதிரி இருந்தாலும் பல வித்தையை கத்து வேலை எடுத்துக்கிட்டு மாமோய். மாமா, யோ ஆல்ரவுண்ட்காரர, அந்த வேலை எடுத்துக்கிட்டு வைங்க. உங்க பேரு? இப்பதானே சொன்னேன், நாரதர். நாரதம் இங்க வர காரணம் இப்பதானே சொன்னேன். அதையும் எதுக்கு? என்னுடைய வேலை கலகம் செய்வது. கலகம்? போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கு. தோரம் முடிச்சு படக்குன்னு போய் 2 காவல்துறையை கூட்டுவாங்க. ஏன்? இந்த ஆறுல தூக்கி உள்ள போட்டு 75 கேஸ் போட்டு உள்ள தள்ளட்டும். எதுக்கியா? நல்லா இருக்கு. உள்ள இருக்கியா கலகம் கொண்டு வந்த? கழகத்தின் பொருட்டை உலக சேமத்திற்காக உழைப்பவன் நான். உலக சேனமா? சேமம். சேமம். அப்ப கலகம் பண்றீங்க நன்மைக்காக. ஆனா எங்களை மாதிரிலாம் உங்களால கலகம் பண்ண முடியாது. நாங்க பயங்கரமான கலகம் பண்ணுவோம். நாங்க கத்தி எடுத்து கலகம் பண்ணுவோம். நான் புத்தியால் கலகம் செய்வோம். நாங்க அருவாள் எடுத்து கலகம் பண்ணுவோம். நான் அறிவால் கலகம் செய்வோம். நாங்க கல் எடுத்து கலகம் பண்ணுவோம். சொல்ல எடுத்து கலகம் பண்றோம். நாங்க கம்பெடுத்து கலகம் பண்ணுவோம். கம்பெடுத்து கலகம் பண்றாங்க. எங்க கலம் எங்க போய் முடியும் தெரியுமா? எங்க முடியும்? காவல்துறையில போய் 4 மிதி வாங்கினா தான் நாங்க திரும்புவோம். நம்முடைய கழகம் நன்மைகளை முடிக்கும். கால் வைத்தால் கழகம் நாள் கடந்தா நன்மை எப்பனே. ஏன்னா போதும் சொல்ற 2 இடம் தான். ஆமா, ஒன்னு சாப்பாடு. சரி, சாப்பாடு போடுமா பாத்திருக்கீங்களா? குழம்பு போது, ரசம் போது, மோர் போதும், காய் போதும், கறி போதுன்னு. ஆமா. இன்னொரு இடம் பாத்திருக்கீங்களா? காவல்துறை அடி வாங்கும்போது வாங்கின பழக்கம். வாங்க ஐயா, நிறைய வாங்கிருப்பேன் எனக்கு தெரியும். ஆமா. என்ன? ஆமா. சரி, கலங்கம் பண்ண வந்தீங்களா? கலங்கம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? கலங்கம் பண்றது தான் வந்திருக்கேன். நான் சொல்றேன் கலங்கம் இங்க பண்ணிருக்கீங்கன்றேன். கலகம் பண்ண போறது நானு. எனக்கு தெரியாதா கலகம் பண்ணிருக்கீங்க? உனக்கு எப்படியா தெரியும்? என்னைய பத்தி இப்பதான் நீ பாக்குற. எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும்ல. எப்படி தெரியும்? கலகம் பண்ணிருக்கீங்க. எப்படியா சொல்ற? யாரோ மண்டையில அடிச்சு கொண்ட வீங்கி இருக்கு பாருங்க. டேய், அது ஜடாமகுடம். என்னது? அரசர்கள் அணியக்கூடியது மணிமகுடம். சரி, இது ரிஷிகர் அணியக்கூடியது ஜடாமகுடம்னு பேரு. இந்த ஜடாமகுடம் எத்தனை பேர்ட்ட தான் இருக்கும்? முனிவர்களாலே பொதுவா ஜடாமகுடம் தான் இருக்கும். சித்தர் இருக்கும். ஒவ்வொருத்தருடையும் ஒவ்வொரு மாதிரியான அகத்தியர் போட்டிருந்தார். அகத்தியர் கொண்ட போட்டு. சரி, சிவபெருமான் போட்ட போட்டார். ஏன் போட்டாரு? கங்கை என்ற பெண்ணை தன்னுடைய ஜடாமகுடத்திலே அடக்க வேண்டும் என்பதற்காக. விஸ்வாமித்திரர் கொண்ட போட்டாரு, திருவள்ளுவர் கொண்ட போட்டாரு, நாரதர் நான் கொண்ட விட்டுருக்கேன். பொதுவா ரிஷிகள்னாலே கொண்ட விட்டுருவாங்க. ஆமா, வேற யார்ட்டும் இந்த கொண்ட இல்ல பூலோகத்துல இருக்கு.
நீங்க எதையாச்சும் ஒன்று சொல்லாங்க. சும்மா இருங்க நாங்க பேசணும்னா ஒரு விவரத்தை சும்மா ஏதோ சாதாரணமா பேசிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. சரி, விவரமா பேசணும்னு நினைச்சீங்கன்னா விவரமா பேசணும். அது பொய் பேசாம பேசுங்க. யாரு பொய் பேசுறது? இருக்குல்ல, எங்க இருக்குன்னு உங்கள்கிட்ட மட்டுமா இருக்கு? வேற யாரு? பிரம்மாண்ட மட்டுமா இருக்கு? சிவன்ட்ட மட்டுமா இருக்கு? அகத்தியட்ட மட்டுமா இருக்கு? விஸ்வாத்து மட்டுமா இருக்கு? திருவள்ளுவர்ட்ட மட்டுமா இருக்கு? ஊடகத்தில் நேத்து பார்த்தேனே. நேத்து பாத்தியா? 2 பேரு. யாரு? ஒன்னு வடிவேலு, ஒன்னு ரஜினிகாந்த். வடிவேலு ரஜினிகாந்தா? ஆமா. என்னையா சொல்ற? போக்கிரி படத்துல வடிவேலு. சரி. தளபதி படத்துல ரஜினிகாந்த். கும்பு கொண்ட போட்டுருப்பாங்க, குச்சியை கோர்த்துருப்பாங்கல்ல. எதுவுமே ஒரு பிளான் போட்டு செஞ்சா தான் நல்லா இருக்கும். அது இல்லையா, அது எல்லாம் செயற்கை, இது இயற்கை. இயற்கை. ரொம்ப சந்தோஷம், நன்றி உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி. ஒரு சின்ன விஷயம் கேளுங்க. நம்ம கிராமத்துல விடிய காலம் இங்க 5 மணிக்கு சிவபெருமான் கோயில்ல ஒரு கல்யாணம். சரி, நீங்க தான் மாப்பிள்ளையும் பண்ணி ஆசீர்வாதம் கட்டாயம் பண்ணுவோம். என்னது ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம். சாப்பாடு சைவந்தேன். சரி, எல்லாம் வச்சாச்சு. மோர் குழம்பு, வத்த குழம்பு, சாம்பார், ரசம், அருகு, காய்கறி எல்லாம் வச்சாச்சு. சரி, பாயாசம் மட்டும் வைக்கல. அதுக்கு என்ன? ஏன் வைக்கல? பாயாசத்துக்குன்ற கரண்டி இந்த ஊர்ல ஒரு கலவணி போய் தூக்கிட்டு ஓடி போயிட்டான். சரி, வேற கரண்டியே இல்லையாடா? பாயாசத்தை வேற கரண்டி, அந்த கரண்டி வேற கரண்டி போட குழம்பு கெட்டு போயிரும்ல. அதனால நீங்க ஒரு உதவி செஞ்சீங்கன்னா என்ன பண்ணணும்? இந்த கிராமமே பாயாசம் சாப்பிடும். எப்படி? வேற ஒண்ணும் கிடையாது, சின்ன உதவி தான். என்ன உதவி? இந்த இதை கொடுத்தீங்கன்னா கிண்டி. நீ இன்னும் திருந்தலையா? என்ன இது? என்ன பாயாச கரண்டியாது? அகப்பதானே மோரைய பாரு. இது சுத்தி மீட்ட கூடியது. இதா அப்படி அதா பரவாயில்ல. உங்க அப்பா பேரு பிரம்மன். என்ன பண்றாரு? படைக்கின்றார். என்ன படிக்கிறாரு? 4 வகை யோனி 7 வகை தொற்றம் 84 ஜீவவேதங்கள். அசிங்கம் பேசாம பேசு. அசிங்கம் பேச கூட்டம் கம்மியா இருக்குங்கறக்கான உங்க இஷ்டத்தை பேசக்கூடாது. நான் எங்க அசிங்கம் பேசுறேன்? தனித்தனியா உட்கார்ந்துங்க, கொஞ்சம் சேர்ந்து உட்கார சொன்னா. ஒரு பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் மாதிரி பேசணும். என்ன பெரிய மனுஷன் மாதிரி இல்லாம என்ன பேசணும்? கோமாளி பேச ஒரு ஆள் நான் கூட அசிங்கம் பேசலாம், நீங்க பேசலாமா? டேய் சும்மா என்னையா பாசி? டேய் அடிச்சு மாட்டே உடைச்சு போறேன். என்ன அசிங்கம் பேசுறா? அசிங்கம் தான பேசுறது. அடிக்காம கை இப்ப சொன்னீங்களே. என்ன இம்புட்டு வர உட்காந்துருக்காங்க. 4 வகை நோனின்றீங்க. எரும மாடு 4 வகை யோனி. ஐயோ, அப்ப நீங்க சொன்னது யோனி. உங்க வாயில அசிங்கம் வராது எப்பயுமே. சுட்டுப்பட்டாலும் வராது, எக்காரத்து சூழ்நிலையும். அப்ப நீங்க சொன்னது யோனி, நான் சொன்னது நான் எதுக்குடா சொல்றேன்? நீ சொன்னது நீயே சொல்றான். போட்டு வாங்கலான்னு. அப்ப 7 வகை தோற்றம் 84 ஜீவபாதங்களை படைக்கக்கூடியவனுடைய இருந்து உங்க அப்பா அனைத்தையும் படைத்தது இருந்து. அப்ப உங்களை படைக்கிற உயிருள்ள ஜீவராசி அனைத்தையுமே எங்க அப்பா தான் படைச்சார். விண்ண படிச்சது, மண்ண படிச்சது, அனைத்தையும் ஆடு மாட எங்க அப்பா, உங்களை என்னங்க என்னைய எங்க அப்பா. இதெல்லாம் கேள்வி பண்ற மாதிரி இருக்கா இல்லையா? என்னைய படிச்சது உங்க அப்பா, அப்புறம் எங்க அப்பா எங்க பண்ண? ஓ, அங்க பிரச்சனை ஆயிச்சோ. யாருக்கு பிறந்தேன்னு தெரியும்ல. பாருங்க, உங்க அம்மா ஒரு நிலம் மாதிரி. சரி, இருக்கா நிலம்? ஆமா, இந்த நிலம் மாதிரி உங்க அம்மா. இந்த நிலத்துல உழுது தண்ணி பாய்ச்சற வேலை யாரோடதுன்னா உங்க அப்பாவோடது. நியாயம். அதுல விதா போடுறது என் அப்பாவோட வேலை. எங்க இருந்து? மேல இருந்து. அவ்வளவு பெருசா? அவ்வளவு பெருசா? அங்க இருந்து இங்க வருது. அனகொண்டா பாம்பா? என்னது? அதுல எதுன்றே? ஏயா அவர் தெய்வம்யா, எங்க இருந்து வேணாலும் பிடிச்சு போடுவாரு. அப்போ ஒரு பிண்டத்தை பிடிச்சது யாரு? உங்களுடைய தாயுடைய பிண்டம் இருக்குல்ல? ஆமா, அண்டத்துல பிண்டத்தை போடுறது இருந்தது. சரி, தண்டத்தை குடைச்சது உங்க அப்பா. அப்ப கண்டத்துல முண்டமா பிறந்தது நீ தான், வேற யாரும் இல்ல. அப்ப தெரிஞ்சு பண்ணது? தெரிஞ்சு பண்ணது உங்க அப்பா, தெரியாம பண்ணது எங்க அப்பா. அப்ப விதை போட்டது எங்க அப்பா. தண்ணி பாசுறது உங்க அப்பா. மேல இருந்து பண்றது எங்க அப்பா. கீழ இருந்து பண்றது உங்க அப்பா. நடுவுல இருக்கிறது உங்க அம்மா. அப்போ ஒரு பொம்பளை 2 பேரும் சேர்ந்து சொல்லி பார்த்திருக்காங்க. அதான உண்மை. என்னையா சொல்ற? ஆமா, உங்க அப்பனும் எங்க அப்பனும் சேர்ந்துல பண்ணிருக்காங்க. பார்வதி ஒரு முன்பு செய்ய படைப்பிற்கு பிரம்மன் சொல்லி. அப்ப 2 பேர் எல்லாருமே சேர்ந்தா தானே சிறப்பா அமைய முடியும். கண்டிப்பா. பரவாயில்ல. எங்க அப்பா யாரு தெரியுமா? உங்க அப்பா யாரு? எங்க அம்மாவுக்கு புருஷன். உங்க அம்மா எங்க அப்பாவுக்கு பொண்டாட்டி. அவர் 2 பேருக்கு நீ என்ன? மருமங்க. ஓ, எத்தனாவது மகன்? 2வது. இதுக்கு முன்னாடி எத்தனை மருமகன்? ஒருத்தன். இதுக்கு முன்னாடி ஒரு மருமகன் தானா? நீ 2வது மருமகன். அவன் முத மகன், நான் மருமகன். அதான் கேட்குறேன், எத்தனை மருமகன்னு கேட்குறேன். உங்க அப்பாவுக்கு மொத்தம் 7 மருமகங்க இருக்காங்க. 7 பேருமே மருமகங்க தானா? முதல்ல பிறந்தது மருமகளா பிறந்தோம். முதல்ல ஒரு மகன். ஆமா, மகன். அடுத்தப்புல மருமகன். மருமகன். அப்ப 6 பேர் தானே? பிறந்தவன் சேருங்க. அவனை எப்படியா சேர்க்க முடியும்? ஏன் சேர்க்கூடாதா? அவன் தானே முதல் ஆளு. ஆமா, அப்ப அதுக்கப்புறம் வர்றது தானே மருமகன். ஆமா, மருமகன் தான். அப்ப 6 மருமகன். 6 மருமகன், ஒரு மகன். சரி, இருக்கட்டும். ஒரு விஷயம்னு என்ன? சரி கேளு. நீங்க நாரதர் தானே? நாரதர் தான். நான் ஒரு விஷயம் கேட்டா செய்யலியா? ஆனா கோவப்படக்கூடாது. கோவப்பட மாட்டேன். கேளு சாமி. என்னப்பா? அண்ணன் தம்பி 7 பேர். சரி, மூத்தவங்க 3 பேர். சரி, அவங்கள பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. 4வது நான் பிறந்தேன். யார் வம்புதுக்கு போக மாட்டேன், என் வேலை உண்டு வெட்டி உண்டுன்னு இருப்பேன். நான் இல்லையா ஆட்டோ எடுத்து ஓட்டுவேன். உனக்கு போட்டாக்க அவங்கிற வந்து அதாவது நான் 4வது, என்னை பற்றி பிரச்சனை இல்லை. சரி, எனக்கு அப்புறம் 3 பேர் தம்பி இருக்காங்க. அதில் 2 பேருங்க ஊனப்பயலுக்கு மாதிரி தொசுக்குன்னு ஒரே இடத்துல கிடக்குறாங்க. சரி,
அந்த 2 பேத்துக்கு நடுவில் ஒரு தெரிக்கேன், ரொம்ப சேட்டை பண்ணுறேன். அவன் பேர் நடுவில். சரி, ராத்திரி 12 மணி ஆனா சரி எந்திரிச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறான். அவன் தான் சொல்லி போய் சொல்லு, ஒரு அளவா சொல்லு. ஆடா உங்களுக்கு என்ன கேளுங்க முழுசா. வரியா நீ கேட்குறவன் கேட்பேன்னா கேப்பையில் நெய் வடி பழமொழி. சும்மா அதுக்காக நீ இப்போ கேட்டுக்கிட்டு மாட்டேன். 12 மணிக்கு இப்படி நிக்கிறியா, வாய் பேச மாட்டேன். சரி, முந்தானத்தை துணி எடுத்து கிழிச்சு வெளியே எட்டி பார்க்குறியான். குப்புற படத்துக்கு செவுத்த போய் குத்துறியான். உங்களுக்கு எத்தனை கண்ணு? எனக்கு 2 கண்ணு தான் இருக்கு. எனக்கு உங்களுக்கு 2 கண்ணு தான். அவனுக்கு ஒத்த கண்ணு தான். அழுகிறான் வயாம, அடிச்சு அடிச்சு பார்த்தா புழு 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 புழுன்னு அழுகிறான். நீங்கள் தவணை புத்திமதி சொன்னீங்கன்னா கொஞ்சம் கேட்பேன். டே காது வாயை வைக்க முடியாது, போய் காது கேட்காத அவனுக்கு. அப்படி அவனுக்கு என்ன புத்திமதி சொல்றது? ஏதாவது செயலாக தான் செய்யணும். அப்படி சொல்லுங்க. விளக்கம் பார்த்து எடுத்து அவனை 4 சாத்து சாத்தினேன்னா பேசாம இருந்துக்குவேன். விளக்கு மாத்துல அடிச்சு பார்த்து குச்சியை முடிச்சு விட்டான்ல, செருப்பு கட்டி அடிவேன். அவனு செருப்புல அடிச்சேன், மாற அத்து விட்டேன். நெருப்பு வச்சிருங்க, சுட்டு விட்டுறணும். கொல்லிக்கட்டிய அவன் எந்திரிக்கிற நேரம் மூஞ்சில வைக்க சொல்றீங்க. அதான் நேற்று செஞ்சவில்ல. என்ன ஒண்ணு, அவன் நம்மளை காட்டில விவரமானவன். என்ன ஒண்ணு, கொல்லிக்கட்டிய மூஞ்சில வச்ச நேரம் பார்த்து அவன் புளிச்சு புளிச்சு எச்சை காரி திருப்பி அமைத்து வச்சு விட்டேன். இச்சிலே அமைத்துறேனா? ஆமா, எம்புட்டு போயில போடுறேன். சரி, நான் ஒரு வழி சொல்றேன், சொல்லுங்க. நல்ல தண்ணி, சுடு தண்ணியை கொதிக்க காய வச்சு ஆளை கொல்ல பாக்குறீங்க. அந்த சுடுதண்ணிகளை முக்கிய எடுத்துருவானே, அதோட வெந்துருவானே, அதோட போட்டு அப்படி புள்ள என்ன இதுக்கு தேவையாது? ஒரு பெரிய மனுஷன், அவனுக்கு ஒரு நல்ல புத்தி புள்ளடா. நல்ல வேலை கேட்கணும், நல்ல வேலை அறுவாள் எடுத்து அறுக்க சொல்லாம விட்டீங்களே. சரி வேணாம், இருக்கட்டும். அது ரொம்ப கொடுமை. இது அதான் ரொம்ப கொடுமையான விஷயம். அதுக்கடுத்து நீங்க அதான் சொல்லுவீங்க, அறுவாள் எடுத்து கொர கொர கொரன்னு அறுத்துரு. ஒருவருக்கு இருவர். என்ன பண்றீங்க? தங்கை வள்ளி. நீ என்ன பண்ற? நான் காவல். என்ன காவல்? திணைக்காவல். ஆண்கள் பெண்கள்லாம் இதான் தினையா? ஆமா ஆமா, இதான் காக்குறிய புதுசு. சரி இருக்கட்டும், அவர்களை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி குள்ளி. குள்ளியா? சரி, நாரதர்னா குட்டையா இருக்குமா? இடத்தோட பேர். நாரதர்னா எத்தனை பொம்பளை செஞ்சிருப்பீங்க பார்த்தீங்களா? அவருக்கே மறந்து போச்சு. இனி ஒரு பேனா பேப்பர் எடுங்க, எழுத சொல்லுவோம். எழுதுனா நேராமியா? எழுதுனா நேராகும். அதுக்கே நேராகுமா? ஆமாமா. ஐயா, இது ஒண்ணுமே பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது, கணக்கு இல்லாததா இருக்கும் போல. ஆமாங்க, பிறருக்கு ஆசீர்வாதம் வழங்குவதற்காகவும் ஆசைகள் வாங்குவதற்காகவும் பல இடங்களுக்கு போயிட்டு வந்திருக்கேன். நீங்க? ஆமா. அது மாதிரி நான் ஒரு விஷயம் கேட்பேன், கேளுங்க. முடிஞ்சா செய்யணும். சரி அண்ணே, இந்த கிராமத்தில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் கேட்குறேன். எல்லாத்திட்டையும் பிடிக்கலாம், கோவப்படக்கூடாது. சரி சரி. ஏன்னா உங்களால முடியாத காரியம் எதுவும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆமா. நான் கட்டிக்க போற பிள்ளை உள்ள இருக்கு. சரி. ஆள் கருப்பா இருந்தா லட்சணமா இருப்பா. ஒன்னு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை சரின்னு வர சொல்லிச்சா? இருக்குங்க. சரி சரி. ஆள் லட்சணமா இருப்பா. ஒரு சின்ன விஷயம். என்ன விஷயம்? ஒரு 3 நாளா அந்த பிள்ளை என்கிட்ட சரியா அணைய மாட்டேங்குது. லட்சணம் தெரிஞ்சு போச்சு. இல்ல இல்ல, அதுக்கு முத வாரம் அணைஞ்சிச்சுல, அதுதான் இந்த 3 வாரமா 3 நாள் அணையல. நீங்க வந்தீங்க, சும்மா நான் செய்வேன், ஒரு 1000 ரூபா தரேன். சரி. அந்த பிள்ளைய கொஞ்சம் அணைச்சு விட்டா. எரும மாடு அறிவோட்ட முட்டாப்பல. டேய் யாருக்கிட்ட என்ன பேசணும் தெரிய வேணாமா? கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். சரி சரி, அடிக்கிற அந்த பழக்கம் இருக்கு. தெரியாம சொல்லிட்டேன். இங்க வாங்க, என்ன பாருங்க. சாமி சாமி மாப்பிள்ள சாமி என்ன பாருங்க. 1000 ரூபா சொன்னது தப்பு தான். இருங்க மன்னிச்சுக்கங்க, இனிமேல் இப்படி சொல்ல மாட்டேன். ஒரு 2000 ரூபா. டேய் அடிச்சு 3000 உடைச்சு 3000. டேய் 4000, 5000, 6000. டேய் என்ன நீ அந்த வேலை போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பிள்ளைய கூப்பிடியா? இந்த கூப்பிடுறேன். எப்படி பப்புனு கொடுப்பா? அப்படி பிச்சுறேன். வா பிக்கிறேன். I
நாரத மகாமுனிவர். என்ன சொன்னீங்க? என்ன பிரம்மாவின் மகன், கலைவாணியின் புத்திரர். முத காதை மாத்து இல்ல வாய மாத்து. ரெண்டுமே மாத்த முடியாது, இருக்கிற இடத்துல தான் இருக்கும். எனக்கு தெரியும் அவர் அதை பண்ணு போவாருன்னு. சித்தப்பா காலையில போயில பேசிட்டு போவோம். சித்தப்பா நொத்தப்பான்னு வாங்க உஸ்வாமி. எதுக்கே கூப்பிட்ட? மாமா